மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 7. இவள் வருவது ஏற்கனவே முன்னமே தெரிந்து இருந்ததினால் வாசலிலேயே இவளுக்காக காத்திருந்தார் ஃபாதர். வாம்மா, உனக்காக தான் மதியத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று கூறியவர் அங்கிருந்த வீட்டின் சாவியை இவளுக்கு எடுத்து கொடுத்தார். பெருசா வசதி எதுவும் இருக்காது, சின்ன ரூம் தான். ஒரு கட்டிலும் உன்னோட துணிகளை நீ கொண்டு வந்த பேக்கோட வச்சுக்கலாம். சின்ன சமையல் கட்டு இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, மளிகை ஜாமான் கூட அந்த வீட்டிலேயே இருக்குது. வேணுங்கிறது நீ தான் எடுத்து சமைச்சுக்கணும். நன்றி ஃபாதர் என்று வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி சென்றாள் ஜெனி. பழைய காலத்து வீடு அது. சாதாரண ஓட்டு வீடுதான். மண் சுவரை சுற்றி கட்டப்பட்டிருந்த சிறிய கதவு 5 அடி அளவில் இருந்தது. கதவை திறந்தவள் சற்று குனிந்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தாள். வீடு சுத்தமாக இருந்தது. அநேகமாக இவள் வருவது தெரிந்து சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டாள். தான் கொண்டு வந்த பேகை ஒரு ஓரமாக வைத்து சுற்றிலும் பார்த்தாள். சுற்றி பார்ப்பதற்கு எல்லாம் பெரியதாக இருக்கவில்லை. இன்னமும் சொல்லப்போனால் இவளுடைய வீட்டின் பாத்ரூம் அளவே இருந்தது அந்த வீடு. சிறிய குண்டு பல்பு தான் சோகையாக வெளிச்சம் கொடுத்தது. ஃபேனை போட மெல்ல சுற்ற ஆரம்பித்தது. ஜன்னல் சற்று பெரியதாகவே இருந்தது. ஜன்னல் கதவை திறக்க குளிர்ந்த காற்று வீட்டினுள் வந்ததும் ஃபேன் இங்கே தேவை இருக்காது என நினைத்து கொண்டாள். அந்த அளவிற்கு அந்த இடம் சில்லென குளிர்ச்சியாக காணப்பட்டது. கையை தேய்த்து கன்னத்தில் வைத்தவள் அப்படியே வீட்டின் வாசல் இருக்கும் பகுதி மறுபடியும் வந்தாள். சற்று தூரத்தில் அடுத்தடுத்த வீடுகள் காணப்பட்டது. அனைத்து வீடுகளுக்குள்ளும் குறிப்பிட்ட அளவிலான தூரம் இருப்பதாக தோன்றியது. வீட்டை சுற்றிலும் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு மறுபடியும் வீட்டிற்குள் நுழைந்தாள். இங்கிருக்கும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னிடம் எப்படி நடந்து கொள்வார்கள்? இவர்களோடு தன்னையும் இணைத்து கொள்வார்களா அல்லது வெறுத்து ஒதுக்குவார்களா? இப்படியான நிறைய கேள்வி அவளுடைய மனது வலம் வந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே இவள் வந்திருந்த பணிக்கு இதற்கு முன்னால் வேறு ஒரு பெண் செய்து கொண்டிருந்தாள். தற்சமயம் அந்த பெண் விடுமுறையில் சென்றிருக்கிறாள். அந்த இடத்திற்குத்தான் தற்சமயம் இவளை அழைத்திருந்தார்கள். ஸ்கூல் இவள் வந்த அந்த சர்ச்சுக்கு அருகிலேயே இருந்தது. நாளை முதல் ஸ்கூலுக்கு சென்று பாடம் சொல்லித்தர வேண்டும், டியூஷன் எடுக்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள். இப்படியான யோசனையோடு அமர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த குரல் இவளை கலைத்தது. மீராக்கா, மீராக்கா, நீங்க வந்துட்டீங்களா? தினம் தினம் நான் உங்க வீட்டை வந்து பார்ப்பேன் தெரியுமா என்று குரல் வாசலுக்கு அருகில் கேட்க வேகமாக எழுந்து வந்து கதவை திறந்தாள் ஜெனி. இவளை பார்க்கவும் அந்த பெண் சற்று பின்னால் நகர்ந்து நின்றாள். இருந்தால் 10 வயது இருக்கலாம். சாரி, நான் மீரா அக்கான்னு நினச்சிட்டு வந்தேன். நான் மீரா இல்லை, எனக்கு அவங்கள தெரியாது. நான் இப்போ தான் புதுசாக இங்கே வந்திருக்கிறேன். மீராக்கா ரொம்ப நல்லவங்க. எங்கே எல்லாருக்கும் அவங்க தான் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. யாரையும் அடிக்க மாட்டாங்க. அப்படியா? நானும் கூட உங்களுக்கு பாடம் சொல்லித்தரதான் இங்கே வந்திருக்கிறேன். நானும் யாரையும் அடிக்க மாட்டேன். இல்லை இல்லை, எனக்கு நீங்கள்லாம் வேணாம். மீராக்கா தான் வேணும். அவங்க எப்போ வருவாங்க? எனக்கு தெரியலையே. இவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த குழந்தை வேகமாக அங்கிருந்து ஓடியிருந்தாள். யோசனையோடு மறுபடியும் ஜெனி வீட்டிற்குள் வந்து கட்டிலில் அமர்ந்தாள். தலை வலிப்பது போல தோன்ற ஆரம்பித்தது ஜெனிக்கு. நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா? மறுபடியும் அந்த கேள்வி அவளுடைய மனதில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது. ஜெனி இங்கே வந்து 2 நாட்கள் முடிவடைந்திருந்தது. இந்த 2 நாட்களிலுமே காலை எழுந்தவுடன் அங்கிருந்த ஸ்கூலுக்கு புறப்பட்டு சென்றால் அங்கிருந்த மாணவர்களுக்கு ஒவ்வொருவரிடமும் மீராவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். மீராவின் பெயர் மட்டும்தான் இவளுக்கு தெரிந்திருந்தது. அவளை பற்றிய எந்த ஒரு விஷயமும் அவ்வளவாக தெரிந்திருக்கவில்லை. அவள் மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்வாள், சுற்றியிருந்தவர்களிடம் எப்படி பேசுவாள் என ஒவ்வொன்றையும் விசாரிக்க ஆரம்பித்தாள். அது மட்டுமல்ல, மாலை நேரத்தில் டியூஷன் எடுப்பதற்காக அங்கிருந்த மாணவர்களை வீட்டிற்கு அழைத்தாள். மாணவர்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கூறினாலே தவிர யாருமே இவளிடம் டியூஷன் படிப்பதற்கு வர தயாராக இருப்பது போல தெரியவில்லை. ஆனாலும் ஜெனி வருத்தம் எதுவும் படவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அன்று மாலை வேளையில் அவளுக்கு கொடுத்து இருந்த அறையில் இருக்கும்போது வேகமாக கதவு தட்டும் சத்தம் கேட்டது. படபடவென ஏதோ கோபத்தில் தட்டுவது போல தோன்றவும் வேகமாக பதிலுக்கு சத்தம் கொடுத்தபடியே வாசல் கதவை திறந்தாள். ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன் என்று கதவை திறந்து பார்க்க எதிரில் சற்று தாடியோடு ஒருவன் நின்றிருந்தான். கதவை திறக்கவும் இவளை முறைத்து கொண்டிருந்தான் அவன். இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யார் நீங்க? என்ன வேணும்? எதுக்காக இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்று பதில் கேட்டாள். நீ யாரா வேணும்னாலும் இருந்துக்கோ, எனக்கு அதை பற்றின கவலை கிடையாது. ஆனால் மீராவோட இடத்த தங்க தான் கொடுத்தாங்களே தவிர நீ மீராவாக முடியாது. இதை உன்னோட மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ. மிஸ்டர், முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நீங்களா வந்தீங்க, கதவை தட்டுனீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? எதுவுமே கிடையாது. அனாவசியமாக தேவையில்லாமல் பேச வேண்டாம். உனக்கு மட்டும்தான் விசாரிக்க தெரியுமா? எனக்கும் தெரியும். உன்னை பற்றி நான் ஓரளவுக்கு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த ஊரை பற்றியும் இங்கே இருக்கிற மனிதர்களை பற்றியும் என்ன தெரியும்? நீ எதுக்காக முதல்ல இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்தேன்னு நான் சொல்லவா? சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். சிட்டியில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தானே நீ. உனக்கு என்ன வேணும்? இங்கே இருக்கிற பசங்களுக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கிறேன். என்னை எல்லாரும் பாருங்க அப்படின்னு இங்கே இருந்து ஒவ்வொருத்தரையும் ஃபோட்டோ எடுக்கணும்.
உன்னுடைய இன்ஸ்டா பேஜ்லயோ, யூடியூப் சேனல்லயோ போட்டு நான் உதவி பண்றேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டணும். இதுதானே உன்னோட ஆசை. அதுக்காக தானே இது போல ஒரு வேலைய தேர்ந்தெடுத்து இத்தன தூரம் வந்திருக்கிற. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரியான இடம் இது கிடையாது. உன்னால 2 வாரத்துக்கு மேல இங்க இரு. இங்க தாக்கு பிடிக்க முடியாது. என்ன பத்தின கவலை உங்களுக்கு நெறைய இருக்குது போல இருக்கு மிஸ்டர். இன்னும் கூட நீங்க உங்களோட பேர என்கிட்ட சொல்லல. என் பேரு தேவா. எனக்கு இந்த ஊரு தான். பக்கத்துல இருக்கிற எஸ்டேட் என்னோடது தான். சரி சார். ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இந்த அளவுக்கு என் மேல கோவப்பட வேண்டிய தேவை இல்லையே. நான் இந்த ஸ்கூலுக்கு பாடம் சொல்லி தர வந்த ஒரு டீச்சர். உண்மையிலேயே இங்க இருக்கிறவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க சொன்னீங்களே 2 வாரத்துக்கு மேல என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. 2 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்னால முடியுதா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக 2வது நாளே வந்து வீட்டு கதவ தட்டி சத்தம் போடணும்? உண்மைய சொல்லணும்னா, நீங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் திகைப்பா இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே திட்டினதெல்லாம் கிடையாது. முதல் முறையா நீங்க பேசியிருக்கிறீங்க. இவள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே தேவாவை நோக்கி ஒரு பெரியவர் வேகமாக வந்தார். "என்ன தேவா, இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற?" அவங்க கிட்ட என்ன பேசின? அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வா தேவா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சொன்னவன் இவளை சற்று முறைத்தபடியே புறப்பட்டான். தேவா நகர்ந்து செல்லவும் அவனை பார்த்தபடியே அங்கிருந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டாள் ஜெனி. ஜெனிக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. யாரோ ஒருவன் முன்பின் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் தன்னிடம் இத்தனை கோபமாக பேச என்ன இருக்கிறது? நாளை முதலில் பள்ளிக்கு செல்லவும் ஃபாதரை பார்த்து சற்றே விசாரிக்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள் ஜெனி. மீராவை பற்றி கூட இன்னும் கொஞ்சம் விசாரித்து தெரிந்து கொண்டால் என்ன என்று இவளுடைய மனதில் தோன்றியது. யாரிடம் கேட்டால் முழு விவரம் தெரிய வரும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் ஜெனி. அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு பெண்மணி இவளை பார்த்து குரல் கொடுத்தார். மீரா டீச்சர் வீட்டுக்கு நீங்க புதுசா வந்திருக்கிறீங்களா? ஆமாங்க, நானும் கூட டீச்சர் தான். இங்க இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். தற்காலிகமாக தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று பேசியபடியே அந்த பெண்மணிக்கு அருகே சென்றாள் ஜெனி. எங்க மீரா டீச்சர் மாதிரி எல்லாம் வராது தெரியுமா? இங்க மழை வந்த சமயத்துல டீச்சர் எந்த அளவுக்கு எங்கள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? அவ்வளவு நல்ல பொண்ணுங்க. ஏனோ கடவுள் தீர்க்க ஆயுள கொடுக்கல. இப்படி சட்டுன்னு போயிடும்னு நாங்க எல்லாம் நினைக்கவே இல்ல. மீராவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. ஏன்னா வந்த நேரத்துல இருந்து யாராவது ஒருத்தர் அந்த பெயர சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான். உனக்கு மீராவ பத்தி தெரியாதா? தெரியாதுங்க. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கூட நெறைய தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குது. அதனால தான் கேட்குறேன். ரொம்ப நல்ல பொண்ணுமா. எங்க தேவ தம்பியும் அந்த பொண்ணும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்க அப்படின்னு இந்த ஊருக்குள்ள பேச்சு இருந்தது. ஆனா யாருமே எதிர்பார்க்கல. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போன பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு எங்களுக்கே 15 நாள் கழிச்ச பிறகு தான் தெரிஞ்சது. ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போனது. ஏதோ வீட்டுக்குற தொட்டக்குற போல இருந்தது. அந்த பொண்ணுக்கும் எங்க ஊருக்கும் இருந்த உறவு முறை. இப்ப நெனச்சா கூட மனசு ஆற மாட்டேங்குது. மீரா எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கும். எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவா. படிக்கவே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நெறைய பசங்க மீரா வந்த பிறகு தினமுமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட மீரா டீச்சர் இல்லாட்டி கூட பரவாயில்ல. நாங்க நல்லா படிப்போம். அதுதான் எங்க டீச்சருக்கு நாங்க செய்ற நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். சரிம்மா, நான் புறப்படுறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இது போல ஒரு எண்ணமாகத்தான் இருந்தது ஜெனியின் நிலை. தன்னுடைய வேலையை சரியாக செய்ய ஆரம்பித்திருந்தாள் ஜெனி. மீராவை பற்றி நினைக்கும்போது ஜெனிக்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஒரு பொருளாதார நிலையும் இல்லாமல் படித்தவள் சற்றே கீழ்த்தட்டில் வாழும் மக்களுக்காக அவர்களின் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைத்திருக்கிறாள் என்றால் எத்தனை பெரிய மனம் அவளுடையது. அவளுடைய சிறு ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து வந்திருந்தாலும் எப்போதுமே அவளுடைய அளவிற்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டாள் ஜெனி. வந்த 2வது நாளிலேயே வந்து தன்னை தீட்டிவிட்டு சென்ற தேவாவை பற்றி நினைத்து பார்த்தால் அவன் பேசிய வார்த்தையில் இவள் புரிந்து கொண்டது, பிறகு மற்றவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டதை பார்க்கும்போது தேவாவை நினைத்தால் சற்று பாவமாகத்தான் இருந்தது. நிறைய ஆசைகள் கனவுகள் அவனுக்கு மீராவின் மேல் இருந்தது புரிந்தது. அவளுடைய தங்கியிருந்த இடத்தில் கூட இன்னொருவரை வைத்து பார்க்க அவனுக்கு மனமில்லை என்பது புரிய மறுபடியும் அவனுடைய முகத்தை கண்களை மூடி நினைத்து பார்த்தாள் ஜெனி. யோசித்து பார்க்கையில் கண்முன்னால் தோன்றியது 6 அடி உயரத்தில் இருந்த அவனும் தாடி மீசை முகத்தை மறைக்க சற்று குரோதத்தோடு இவளை பார்த்த அவனுடைய கண்கள் மட்டுமே நினைவில் இருந்தது. அவனுக்கு ஏனோ தன்னை பிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. எதனால் என்பது கூட ஓரளவுக்கு புரிந்திருந்தது ஜெனிக்கு. தன்னுடைய வசதியான நிலை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் இங்கே மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று அவன் நினைத்திருப்பது புரிந்தது.
அவன் நினைப்பது தவறு என்று ஜெனிக்கு தெரியும். ஆனால் அதை அவனிடம் புரிய வைக்க முடியுமா என்றுதான் தற்சமயம் அவளுக்கு தெரியவில்லை. எதாக இருந்தால் என்ன பிரச்சனை என்று வரும்போது பார்த்து கொள்ளலாம். இப்படியாக நினைத்தவள் நாட்களை நகர்த்த ஆரம்பித்தாள். நாளுக்கு நாள் மீராவை பற்றி கேள்விப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் இவளை பிரமிப்பில் ஆழ்த்தியது. இன்னமும் சொல்லப்போனால் அவளை பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க கேட்க அத்தனை பிடித்தது மீராவை ஜெனிக்கு. அந்த நேரத்தில்தான் மறுபடியும் தேவா இவளை சந்திக்க வந்திருந்தான். சென்ற முறை போல கோபத்தோடு மிக மிக ஆக்ரோஷமாக இவளிடம் வந்து பேசினான். முதலில் அவன் அத்தனை கோபமாக கத்துவதற்கும் காரணம் இருந்தது. ஏனென்றால் ஜெனி முன்றைய நாள்தான் தேவாவின் தந்தையை சென்று சந்தித்து வந்திருந்தாள். தன்னை பற்றிய அறிமுகத்தோடு தேவாவின் தந்தையிடம் நீண்ட நேரம் பேசிவிட்டு வந்திருந்தாள். ஜெனியை பார்க்கும்போது பார்ப்பவர் யாராக இருந்தாலும் முதலில் தோன்றுவது இதுதான். மிகவும் வசதி படைத்த பெண் இந்த பெண். பிறக்கும்போது இருந்தே கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு வளர்ந்திருக்கிறாள் என்பது இயல்பாக மனதில் தோன்றுகின்ற ஒரு விஷயம். தேவாவின் தந்தையை பார்க்கும்போது கூட அவரது முகத்தில் முதல் பார்வையிலேயே இதைத்தான் கூறினார். பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிற, எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த வேலையை செஞ்சு கஷ்டப்படணும்? இப்படித்தான் கேட்டிருந்தாள். சற்று நேரம் பேசிவிட்டு மீராவை பற்றிய தகவலை கூட அவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டாள். முதலில் கேட்டவுடன் அவர் எதுவும் சொல்லிவிடவில்லை. எதற்காக நீ மீராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, தப்பா எதுக்காகவும் இல்லை அங்கிள், மீராவுக்கும் எனக்கும் நெருங்கிய சம்மந்தம் உண்டு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் தருவார் இல்லையா? அதுபோல் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற 2வது சந்தர்ப்பம் இது. நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியலம்மா. எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு. என்ன விஷயம்? சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வர்றது கொடுமையான விஷயம் அங்கிள். அதுபோல் ஒரு சூழ்நிலையை நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு கடவுள் கொடுத்த 2வது வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையை நான் ரொம்ப நல்ல விதமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் இங்கே வந்திருக்கிறேன். சரிம்மா, ஆனால் மீராவுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? இருக்குது அங்கிள். இல்லாமல் இருக்குமா என்று கூற ஆரம்பித்தாள். சொல்லி முடிக்கும்போது சகாயம் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. நீங்கள் அழுறதுக்காக இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை அங்கிள். எனக்கு பிறந்ததுலேருந்தே கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். அதற்கான தண்டனையையும் அனுபவிச்சுட்டேன். நிச்சயமாக மீராவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு என்னோட கனவு. நிச்சயமாக செய்வேன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீராவோட மிகப்பெரிய ஆசையே இங்கே இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் பேரையாவது நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு இன்ஜினியர், இல்லை வேறு கவர்மெண்ட் ஜாப், இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு இங்கே படிக்கிறவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. அந்த ஆசையை என்னாலான முடிஞ்ச உதவியை செய்யலான்னு தான் இவ்வளவு தூரம் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே உங்கள் எஸ்டேட்டில் நிறைய மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா சொல்லி இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே என்கிட்டயும் டியூஷனுக்கு அனுப்பி வைக்கணும் அங்கிள். நான் இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளவு தூரம் வந்தேன். கட்டாயமாக வர சொல்கிறேம்மா என்று அனுப்பி வைத்திருந்தார். இப்போது அவரிடம் பேசியது ஞாபகம் வர எதிரே நின்றிருந்த தேவாவை பார்த்தாள் ஜெனி. என்ன பார்க்குற? உன்னை பற்றின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். எத்தனை தைரியம் இருந்தால் என்னோட வீடு வரைக்கும் வந்திருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நீ மீறாவாக முடியாது. அவளோட இடத்த பிடிக்கத்தான் நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. இப்போ எதுக்கு உங்களுக்கு இத்தனை கோபம் வருது மிஸ்டர் தேவா? நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே பேசினது இல்லையே. இதை பாரு, இப்போ சொல்கிறது தான் கடைசி. இன்னொரு முறை என் வீட்டு பக்கம் நீ வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. என்ன உன்னோட திட்டம்? என்ன நினச்சிக்கிட்டு இங்கே வந்திருக்கிற? சும்மா மீராவோட கனவை நிறைவேற்ற போகிறேன்னு எல்லாருக்கிட்டையும் கதை சொல்கிற மாதிரி என்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீ வேற ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்கிற. அப்படியா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும். அப்படி ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன திட்டம் அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லிடுங்க என்று கைகளை கட்டியபடி இவனிடம் திரும்ப கேட்டாள் ஜெனி. அது தெரியாமல் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கொஞ்ச நாளில் உன்னை பற்றின எல்லா விஷயமுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இதோ பார், இந்த நியூஸ் பேப்பரில் உன்னை பற்றின எல்லா விவரமும் இருக்குது. நீ யார், எப்படிப்பட்ட பொண்ணு, உன்னோட நடவடிக்கை என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் பொய் அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் சரி, நீ என்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணாத. இது என்ன சார் பெரிய மிரட்டலாக இருக்குது? என்னை பற்றின விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். கேட்க ஆர்வமாக இருக்கிற. பணம் அது கையில் இருந்தால் அந்த பணத்தால் எந்த அளவுக்கு ஆட்டம் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு தானே இருந்த. இப்போ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இங்கே மற்றவங்களுக்கு உதவ போகிறேன்னு சொல்லி வந்திருக்கிற. புரியல தேவா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல மரியாதையை பேசி பழகு. கால்மி சார். இதோ இந்த பேப்பரில் உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஒருவேளை இதை படித்து பார்த்தா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் பழைய சம்பவங்கள் எல்லாம் மறந்துட்டு சுற்றுற பேஷண்ட் இல்லை தானே என்று சொன்னவன் கோபமாக கையில் இருந்த பேப்பரை தூக்கி அவளது முகத்தில் வீசி விட்டு நகர்ந்தான். பேப்பரை எடுத்து பார்த்தவள் அதில் எழுதியிருந்த நியூஸை படித்தபடி அப்படியே அமர்ந்து விட்டாள்.
கொட்டை எழுத்துக்களில் 4வது பக்கத்தில் பிரபல தொழிலதிபரின் மகள் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. அதில் பயணித்த ஒருவர் இறந்திருக்க, இருவரும் அளவுக்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருந்தது. அதில் பயணித்த 4 பேருமே முழு போதையில் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியை படித்த ஜெனிக்கு அந்த நாட்கள் கண்முன்னால் நடந்தது போல தோன்ற ஆரம்பித்தது.